ஒரு 3000 கிலோ கறி பக்கம் வரும், 2500 கிலோ அரிசி, 10,000 பேத்துக்கு மேல அன்னதானம் சாப்பிட்டு எல்லாரும் மகிழ்ச்சியா போவாங்க. யாருக்குமே சாப்பாடு வந்து இல்லங்க மாட்டோம். ஹாய் கூட சொல்ல எப்படி நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருச்சி மணச்சனூர் பக்கத்துல இருக்க பூனாம்பாளையத்துல உள்ள சட்டி கருப்பு கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடி 18 திருவிழா நடக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 500 கடா வெட்டி ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. சோ இது ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நம்ம மண்ணை 360 பேஜ்ல தான் பார்த்தேன். பார்த்தோன்னே அவளா இருந்து சரி போய் கவர் பண்ணிடலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். காலையில இருந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்தோடனே கெடாலாம் வெட்டினாங்க, அதெல்லாம் கவர் பண்ணோம். அந்த நீங்க கெடா உரிச்சிட்டு இருக்காங்க, இங்க பின்னாடி ரைஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு, கறி ரெடி ஆயிட்டு இருக்கு, ஏரியாவே பயங்கர வைப் ஆயிட்டு இருக்கு. லைக் ஒரு பந்தி முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா ஆல்ரெடி. ஸோ ஒவ்வொரு பந்தியும் போட்டுட்டே இருக்காங்க, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. லைக் ரைஸு, கறி குழம்பு, வறுவல், ரசம், மோர் அப்படின்னு ஒரு தட்டப்புட்டலான ஒரு மட்டன் விருந்து எல்லாத்துக்கும் வர்ற எல்லாத்துக்குமே அன்னதானமாவே போடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ திருச்சியில இப்படி ஒரு திருவிழா நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஸோ ஆக்சுவலா இது 20 வருஷமா நடந்துட்டு இருக்கான். இப்போதான் ரொம்ப ஃபேமஸா நிறைய பேருக்கு தெரியுது, நம்மளால நிறைய பேருக்கு தெரியவும் போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா எல்லாம் நடக்குன்னு சொல்லி கவர் பண்ணி காட்டுறேன். தென் இதற்கான காரணம் என்னங்கிறத இந்த ஊர்க்காரங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Let's get into the video. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சேவல் விடுவாங்கல்ல, அந்த சேவல்லாம் அப்படியே அடுக்கி இருக்கு. இந்த பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் ஏரியா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன், பயங்கரமாக இருக்கு. செம்ம கும்பல் இருக்காங்க எல்லா பக்கத்தும். கட்டன் ஆடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் உரிச்சிட்டு இருக்காங்க. ஆடை போட்டு நாட்டு தோல் கிடைப்பாங்க. அங்க வந்து கட்டிங் ஏரியா. இது குண்டான்ல எத்தனை கிலோ கறினா வரும்? 50 கிலோ. 50 கிலோ ஒரு குண்டானுக்கும். குப்பன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் வடிக்கிறாங்க. லைக் ஒரு அன்னக்குடை சாக்கு கல்யாணத்துலாம் வடிப்பாங்களா அந்த மாதிரி. பார்த்தீங்கன்னால தெரியும், இந்த ஃபுல்லாக வந்து வடிச்ச சாப்பாடு கொண்டு வந்து கொட்டி அப்படியே அதை ஒரு ஆள் வந்து தனித்தனி ஆக்கிக்கிட்டு இருக்காரு. எடுத்துட்டு போறாங்க அடுத்த பந்திக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோ மட்டன் வறுவல் ரெடி ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், பார்க்கவே செம்ம அழகா இருக்குல்ல, சாப்பிடணும். ஸோ கைஸ் குழம்பு ரெடி ஆகி உள்ள கொண்டு போறாங்க. உள்ள உட்காந்து சாப்பிட்டு எல்லாத்துக்கும் ஆவி பறக்க இருக்கணும். குக் பண்ண ஃபுட்டை வந்து சாமிக்கு படையல் பண்ணிட்டு தான் மக்களுக்கு போயிட்டு ஃபுட் சரி வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. ரைஸு, குழம்பு எல்லாம் இங்க இருந்தா சக்கரை பொங்கல் வேற இல்ல. நல்லா இருக்காங்க நிறைய பந்தி. பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கிரௌடு, அப்பா அவ்வளவு பேர் நின்று இருக்காங்க. ஆக்சுவலா 10,000 பேருக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடுன்னு சொன்னாங்க. சும்மா ஃப்ரெண்ட்ல வந்து பார்த்தேன் கும்பன்ட்டே இருக்காங்களே, எவ்வளவு கும்பல் நிக்குதுன்னு. இந்த படைப்பா படத்துல எழுச்சிச்சாரு கட்டுவாங்கல்ல, பொத்த அந்த மாதிரி அவ்வளவு கிரௌட் நிக்குது. சாப்பிட்டு முடிக்க இப்ப சாப்பிடுவாங்க, என்ன ஒரு 1 hour 2 hours சாப்பிடுவாங்க. சாயங்காலம் வரையும் இந்த பந்தி ஓட்டே இருக்குமா பாப்போம். நம்ம வந்தாலும் சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இருங்க ப்ரோ, நாங்க வீடியோ எடுத்துலாம் முடிச்சுக்கிறோம், அப்புறமா ட்ரை பண்றோம் சொன்னோம். மணச்சனூர்காரங்க பாசத்துக்கு அளவே இல்லை போல. இது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணச்சனூர் வட்டம் பூனாம்பாளையம் கிராமத்தில் சட்டிகருப்பு கோயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம், ஆடி 18னா விசேஷம் தான் இது. ஆயிரக்கணக்கான கிடா வெட்டி பல்லாயிரக்கணக்கான பேத்துக்கு அன்னதானம் போடுவாங்க. வருஷம் இது நடக்கும். சாப்பாடு வந்து வந்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டு போவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிலோ கறி பக்கம் வரும், 2500 கிலோ அரிசி, எல்லாமே அன்னைக்கே வெட்டி அன்னைக்கே விருந்து, எல்லாருமே மகிழ்ச்சியாக போவாங்க. பந்தி ஏரியாவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான விருந்து. இங்க இருந்து அவ்வளவு தூரம் அந்த கடைசி வரையும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி நேரம் தெரிஞ்சதுல அதான் லைன் வெள்ளை காமிச்சேன் நான். அந்த லைன் அதுதான். ஒரு 500 பீப்புள்ஸ் ஒரு பந்திக்குமே வந்து பாத்தீங்கன்னா இலையில வந்து ரைஸ் இருக்கு, கறி இருக்கு, கறி குழம்பு இருக்கு. அன்னதானமாலாம் இவ்வளவு கறி குழம்புலாம் போடுவாங்க கேள்விப்பட்டது இல்ல. பாண்டி கோயிலுக்கு போயிருக்கோம், அங்க வந்து வெட்டி அவங்கவுங்க குடும்பத்துக்கு சமைச்சு போட்டுப்பாங்க, அது வருஷம் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்க ஒரே நாள்ல 10,000 பேருக்கு வேற லெவல் வைபா குக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. லைக் திருச்சியில இப்படி ஒரு திருவிழா இப்பதான் பாக்குறேன். ஸோ ஆசமா இருக்கு பாக்குறதுக்கே, நம்ம ஊர்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. ஊருக்காரங்க மொத்த பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. வெளில லைன் தான் பயங்கரமா அப்படி நின்றுட்டு இருக்கு. சாயங்காலம் வரையும் அன்னதானம் போடாம சொல்லி நினைக்கிறேன். கேட்டது வந்து பாத்தீங்கன்னா திப்பு மக்கள் கூட்டம் வந்து குமிது பாருங்க உட்காரத்துக்கு. எடுத்துக்கிட்டப்பா ஊரே இருக்கும் போல. ஊர் இல்ல, பெரிய ஊரு, 2-3 ஊர் சேர்ந்ததுதான் அது. காய்ஸ் பந்தி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டின்னு வந்திருக்காரு, எப்போதும் கடைசியா தான் வருவாரு. இன்னைக்கு அதே மாதிரி எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் டின்னு வந்து நிக்கிறேன் நான் தான் டின்னு அப்படின்னு வந்திருக்காரு.
ரைஸ் இங்க பாருங்க சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் தனியா செஞ்சு வச்சிருந்தாங்க அது வைக்கிறாங்க கறி 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 குழம்பு லைக் பாசமா இருக்காங்க நல்லா கறி குழம்பு வறுவல் அது வேணும் வேணும் கேட்க வச்சுட்டே இருப்பாங்க சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டுதான் இருக்கலாம் ஜம்முன்னு அவ்வளவுதான் நிமிஷத்துக்கு சொட்ட போடு சக்கரை பொங்கல் ஃபர்ஸ்ட் கறி எல்லாம் பாத்தீங்களா அப்படியே அள்ளி வச்சிருக்காங்க எனக்கு மட்டும் இல்ல பக்கத்துல உட்காந்து குழந்தைக்கும் பாருங்க நிறையா தான் இருக்கும் வேணுங்கிறப்ப நீங்க சாப்பிட்டுட்டு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு அதுக்கு முன்னாடி வறுவலை ட்ரை பண்ணிடுவோம் வருவாங்க அங்கே வீடியோ எடுத்துருக்காரு நல்லா கறி எலும்பெல்லாம் போட்டு நல்லா அப்படியே ஒரு கதம்பம் குழம்பு மாதிரி இருக்கு கதம்பம் வறுவல் மாதிரி இருக்குது சூப்பரா இருக்குங்க அப்படியே சிமிலரா இருக்கு அந்த குழம்பு பாக்குறதுக்கு அருமையான குழம்பு எல்லாம் வீடியோக்கு வந்து காஞ்சிதான் சாப்பிட முடியாது பொறுமையா உட்காந்து அமர ருச்சி சாப்பிடணும் பக்கத்துல வந்து டின்னுக்கு தான் அவர் தான் வீடியோ எடுத்துருக்காரு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன உங்களை பாக்குறேன் அப்படியே கூட்டத்தை காமிச்சுட்டு பின்னாடி திருவிழா முடிச்சு வெளியே வந்துட்டோம் வெயில் போட்டு குழக்குது மணி இன்னும் 11 கூட ஆகல ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10,000 பேருக்கு இவ்வளவு சமைப்பாங்க அப்படிங்கலாம் இவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5-6 வருஷமா யூடியூப்ல இருக்கும் பட் நேர்ல இப்பதான் வந்து பாக்குறேன் இல்ல கறிலாம் வெட்டி அரிசிலாம் போட்டு அது குக்கிங் பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைபு சூப்பரா இருந்தது அந்த நல்லா சாப்பிட்டோம் கேட்க வச்சுட்டே இருந்தாங்க சாப்பாடு எந்த குறையுமே இல்லை சக்கரை பொங்கல் மட்டன் வறுவல் குழம்பு ரசம் மோர் அப்படின்னு கொடுத்துட்டே இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ திருச்சியில் எப்படி திருவிழா சொல்லி எனக்கு இப்போ தான் தெரியும் ஸோ அது உங்களுக்கு காட்டலாம் சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்தோம் ஸோ நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ஒரு திருவிழா திருச்சியில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ தென் நெக்ஸ்ட் vlog தமிழ் தினேஷ்